ஸோ வெல்கம் பேக் ஒய்கே ரியாக்ஸ் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம நேற்று வந்து ப்ரோமோ வீடியோ போட்டிருந்தோம். அதை வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து சூர்யாவோட பாட்டு த ஒன் சூர்யா நடித்த விஸ்வநாதன் சன்ஸ்ல இருக்க செகண்ட் சிங்கிள் அவரை பாடி 10th ரிலீஸ் எழுதி வெங்கி அவங்க வந்து டைரக்ட் பண்ணி மமிதா ரீலோட்ல பண்ணி ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு தரமான ஒரு தமிழ்ல பாட்டு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு வைபான ஒரு பாட்டுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பாட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ Sí, señor. The One Surya. மேளம் கொட்ட தாலி கட்ட பையன் பொண்ணு ஒன்னாக சிரிப்பே மாறாம நீ பார்த்து கணக்கனாக திரண்ட கூட்டம் எல்லாம் டான்ஸ் போடு ஃபன்னாக கவலைப்படாம நீ பழிச்சுலாக இருப்பா நீயும் பொறுப்பா வாழ்க்கை சிறப்பா ஆகும் பழப்பழப்பா பறக்க சோகம் மறக்க தாவி குதிக்க வேணாம் தவி தவிக்க சாரி கேட்க அஞ்சாத கோவப்படாத ரொம்ப ஆட்டம் போடாத சொந்த காலில் நிக்க நீயும் வெக்கப்படாத வாழ்க்கை ஒரு வட்டம் காலம் கை காட்டும் எல்லா நன்மைக்கு கொண்டாடுவா தவற நினைக்காத தனியா தவிக்காத வாழும் ஒரு வாழ்க்கை எல்லாமே நம்மோட கையில் தப்பா. கொட்ட தாலி கட்ட பையன் பொண்ணு ஒன்னாக சிரிப்பே மாறாம நீ பார்த்து கணக்கனாக திரண்ட கூட்டம் எல்லாம் டான்ஸ் போடு ஃபன்னாக கவலைப்படாம நீ வாழச்சுலாக ராஜா முன்னாலே ராணி பின்னாலே ரோஜா வந்தாலே நீயம் பத்த வைக்க ராஜா முன்னாலே ராணி பின்னாலே ரோஜா வந்தாலே நீயம் பத்த வைக்க. The wedding song. Viswanathan Sons, Viswanathan Sons, Viswanathan Sons. வைப் அவர் பாடின அந்த ரிலிக்ஸ் அந்த ஒரு ஹூக் லைன்லாம் பாடும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி தோணை வந்து அவர் மாற்றி அதை வந்து பயங்கரமா வந்து அதை பண்ணியிருக்காரு. இந்த வயசுல இப்படி ஆடுறதுமே வந்து ஒரு ஆடுறது பெருசு இல்லை, அது வந்து எப்படின்னா கரெக்டான ஒரு மூமெண்ட் ஒரு ஸ்வாகோட ஆடுறது வந்து மமிதா கூட விட்டுலாம். ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் வந்து ஏஜ் கம்மி, அதனால வந்து ஆடுறது சொன்னது. அவர் கொஞ்சம் ஏஜ் அதிகம், கிட்டத்தட்ட 50 வயசு. அதுல வந்து ஒரு ஜாலியான ஒரு வைப் எடுத்து அதுல இருந்து ஆடிட்டு பாடிட்டு, அதுவும் இல்லாம அந்த ரிலிக்ஸ் சொல்லி ஆகணும். நான் சொன்னேன் 10th anniversary யூஸ் பண்ணது வந்து எதுக்காகனா ஜென்சி அட்ராக்ட் பண்றதுக்காக வந்து 10th anniversary இதுல யூஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா வந்து சூர்யா சாருக்கு நினைச்சா எத்தனையோ ரிலிக்ஸ் வந்து யாரோ கூட வந்து எழுதலாம். எதுக்கு 10th anniversary எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஒரு ஜென்சி வந்து அட்ராக்ட் பண்ணலாம். அவங்க கொடுத்த வரிகளுமே அப்படி இருந்துச்சு. அந்த ஹூக் லைன் ராஜா முன்னாலே ராணி பின்னாலே அதெல்லாம் வந்து
அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி சார்ந்த மாதிரி அது ஒரு ஏஜென்சியா வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ஒரு வெட்டிங் சாங்கா. நம்ம இதே மாதிரி வெட்டிங் சாங்னா அவ்வளவா வந்து ஞாபகமே இல்லை. லாஸ்ட் என்ன பாட்டு ஹிட் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி ஞாபகமே இல்லை. அந்த மாதிரியா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஜாலியான ஒரு வைபோட இந்த பாட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம சந்திப்போம். நான் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் மன்னிப்பு கேட்டாகணும். எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஜனநாயகன் விளாக் அது வந்து இன்னைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆக வேண்டியது. நான் வந்து படத்துக்கே போகலை. நாளைக்கு போய் நாளைக்கு சாயந்தரம் ரிலீஸ் பண்ணலாம் எனக்கு. ஏன்னா வந்து இன்னைக்கு எனக்கு ஸ்கூலு ஸ்டடி வச்சுட்டாங்க. எங்க ஊர்ல இந்த போன வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழாலாம் கொஞ்சம் லோக்கல் ஹாலிடே விட்டதுனால அன்னைக்கு லீவ் விட்டுட்டு இன்னைக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க. ஸோ போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இல்லாட்டினா நான் காலையிலேயே படத்துக்கு போயிட்டு இன்னும் விளாக் ரிலீஸ் ஆயிருந்திருக்கும். மன்னிச்சிருங்க. நான் வந்து இன்னைக்கு நைட்டு போயிட்டு இல்லாட்டினா நாளைக்கு காலையில போட பார்க்குறேன். இல்லாட்டினா நாளைக்கு காலையில போயிட்டு சாயந்தரம் விளாக் வந்துடும். ஒரு சண்டே விளாகா நீங்க வந்து நம்ம சேனல்ல இருந்து பார்ப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோல நம்ம சந்திப்போம். நெக்ஸ்ட் வீடியோ கன்ஃபார்ம் விளாக்ல தான் சந்திக்கிறோம். ஓகே, ஸோ